ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதிவிட்டேன், ரமலானுடைய காலத்தில் 10 ஜுசு ஓதிவிட்டேன், ரமலானுடைய காலத்தில் 30 ஜுசுவை நான் முடித்து விட்டேன், ரமலானுடைய காலத்தில் 30 தடவை நான் முழு குர்ஆனை முடித்து விட்டேன் என்று பெருமை பேசுவதல்ல. குர்ஆனை பற்றி பிடிப்பதென்றால் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் வலுவாக பற்றி பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய ஏவல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய தீமையை விட்டு நாங்கள் விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை செய்ய சொன்னான் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினையின் அடிப்படையில் படிப்பினை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். குர்ஆனை படிக்கும் பொழுது, குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை நாங்கள் படிக்கும் பொழுது, குர்ஆனை பற்றி அறியும் பொழுது அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் மிக வலுவாக இடம்பெறும். அல்லாஹுடைய அச்சம் மிக வலுவான முறையில் நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்வான். ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உபதேசத்தை சொல்லக்கூடிய இந்த குர்ஆன். இன்னைக்கு நிறைய ரகசியங்கள் நமக்கு தெரியல. இந்த உலக வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக கழிப்பது, நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கையில் எப்படி நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற ரகசியத்தை இன்று நாம் படிக்காமல் இருக்கிறோம். குர்ஆன் பேசுகிறது.